ஸ்ரீ சாய்ராம் புதுகை ஸ்ரீ சாய்ராம் பாபா கோயிலுக்கு முதல்ல வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாய்பாபாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை உண்டு. என்னன்னா, சென்னையில் 2000 சென்னைக்கு 99 சென்னைக்கு போனேன். 2000 ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ரொம்ப கடுமையான பசி பட்டினியோட வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கும், சில நேரங்களில் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், சில நேரம் 3 வேளை கிடைக்கும் எப்போது. ஆனால் 3 வேளை எப்போதும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். சென்னையில் மயிலாப்பூர்ல சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த 3 வேளை சாப்பாட்டுக்காகவே நான் அந்த கோயிலில் போய் அந்த சாய்பாபா வாங்கினேன். சாய்பாபாவை நான் வேற எதுக்குமே போய் வணங்கல. எல்லாரும் போய் வணங்குவாங்க, சாமி கும்பிடுவாங்க. நான் சாப்பாட்டுக்காக மட்டும்தான் அந்த சாய்பாபா கோயில் போனேன். அதுக்கு அப்புறமா நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த சாய்பாபா கோயில போய் நான் அன்னதானம் பண்ணேன். அது சாய்பாபா அந்த அளவுக்கு என்ன உயர்த்தினார். வாரம் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்க. அப்படி வாங்கி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது சத்தியமா தான் சொல்றேன், இந்த சாய்பாபா முன்னாடி தான் சொல்றேன், எனக்கு வாரத்துல 3 வேளை உணவு கொடுத்த இந்த தெய்வத்தை இந்த இடத்துல வணங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சாய்பாபா நிற்கும் போது சென்னையில கஷ்டப்பட்டு இருக்க அந்த நினைப்பெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இந்த சாய்பாபா நமக்கு சாப்பாடு கொடுத்த தெய்வமாச்சே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஊர்ல இருந்து பார்க்க வச்சிருக்காரு நம்ம பாப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளே வேண்டிட்டு உண்மையாவே சத்தியமாவே. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே சாய்பாபா கோயிலுக்கு ஒரு முறை போயிருந்தேன். எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுல ஒரு மோதிரம் போட்டாங்க. நான் வரதட்சணை எதுவும் போடக்கூடாது, ரொக்கம் எதுவும் நீங்க தரக்கூடாது, அதுக்கு சம்மதிச்சா மட்டும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். அப்போ அவங்க ஒரே ஒரு மோதிரம் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மோதிரத்தை மட்டும் தெரியாது, சாஸ்திரம் முறைன்னு சொல்லி ஒரு மோதிரம் கொடுத்தாங்க. அதை பாதுகாப்பா கையில போட்டுட்டு இருந்தேன். சாய்பாபா கோயிலுக்கு கும்பிட்டு வந்தேன். வந்து மோதிரம் பார்க்கல. அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கையை அப்படி தூக்கும் போது மொட்டை மாடியில படுத்திருந்தேன். பார்க்குற மோதிரம் காணும். இல்லடா சாய்பாபா மோதிரம் காணுமே, ஐயோ பாபா என்னாச்சு அது அப்படியே பதட்டத்துல. ஏன்னா அவங்க கொடுத்த மோதிரம் பாதுகாக்கணும். ஒரு 4 நாள் நிச்சயதார்த்தம், 4 நல்ல மோதிரம் காணும். ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன பண்ணான்னு தெரியல. உடனே நைட்டு 10:30 மணி இருக்கும். மறுபடியும் பைக் எடுத்துட்டு வேகமா சாய்பாபா கோயிலுக்கு போறேன். எல்லாரும் கண்ணனின் கதற மாதிரி தான் மோதிரம் கிடந்தது. ஆனா மோதிரம் போட்டு அது எங்க விழுந்தோ அதே இடத்துல கிடந்து போட்டேன். இந்த சாய்பாபா யாரு கண்ணையும் காட்டாம கரெக்டா ஏன் கண்ணை காட்டினாரு. அப்படியே மோதிரத்தை எடுத்து கும்பிட்டுட்டு, பாபா நல்ல வேலை என்னை காப்பாத்திட்ட பாபா, பெரிய அவமானமா இருக்கும், மோதிரத்தை தொலைச்சானு சொல்லி ஒரு பெரிய அவமானத்திலிருந்து என்னை காப்பாத்திட்ட பாபா அப்படின்னு சொல்லி அந்த பாபாவை ரொம்ப வேண்டுன்னு பார்த்தாங்க. அதனால பாபாவுக்கும் அவருக்கும் நிறைய எதிர்ப்பாங்க, நிறைய காப்பாத்திருக்காரு. சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து சில தெய்வம் இருக்கு இல்லைம்பாங்க, அதெல்லாம் பொய்யான ஒரு கருத்து பார்த்தாங்க. இந்த பாபா வந்து எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த பாபாவும் ஒரு காரணம் தான். ஏன்னா இந்த பொய் சொல்லணும், இல்லை உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதனால நீங்க எல்லாரும் இந்த தெய்வத்தை வணங்கிட்டீங்க, எல்லாரும் நல்லது கிடைக்கணும். அது மாதிரி இந்த கோயில வந்து இந்த அளவுக்கு சீரும் சிறப்பு வச்சிருக்காங்க. ஐயா பத்தி சொல்லணும். டாக்டர் சவுந்தரராஜன் ஐயா, மக்கள் நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயம். ஏன்னா எங்க ஊர்ல கோபாலசுந்தரம், எங்க ஊர்ல சாய்பாபா பத்தின மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்கு. ஆனா அவர் வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை யாருமே இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனா இப்ப நினைக்கிறேன் சாய்பாபா கோயில் எங்க ஊர் கோபாலசுந்தரத்திலையும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். மனசுல உங்களுக்குள்ளே வேண்டிட்டு இருக்கேன். அதற்கு உண்டான முயற்சியை சாய்பாபா அருள் நிச்சயம் இருந்தால் அந்த கோயில் அங்க கூட நாங்க இது மாதிரி ஒரு சின்ன கோயிலை கட்டுறதுக்கு பாபா எனக்கு அருள் இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஐயா வந்து சவுந்தரராஜன் ஐயா நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. அதுவே உண்மையிலே ஒரு பெரிய ஆன்மீக பணி ஐயா. நாங்க ஊர் மக்கள் சார்பாகவும் டாக்டிவின் சார்பாகவும் மனமாற உங்களை பாராட்டுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து திடீர் பழக்கம் தான் எனக்கு.
இருந்தாலும் மிக நல்ல ஒரு உயர்ந்த மனிதன், நல்ல பண்பாளர். 2 நாள் ஆச்சு ஐயாட்ட பழகி. ஆனா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி ஒரு நட்பு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து. பிறந்தநாளுக்கு வந்து நல்லா இருக்கீங்க தம்பி, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷமா அந்த சால்வை போட்டு ஒரு புக்கு பரிசு கொடுத்து வாழ்த்துனாங்க. ரொம்ப பெரிய மனசு. அவங்க 2 நாள்ல பார்த்த உடனே வந்து வாழ்த்துக்கு போறீங்க, மனசு நிறையவே இருக்காது ஐயா. உங்களுக்கு மனதார பாராட்டுங்க. அவங்க சாய்பாவோட மனசுனால ஐயா மனசு மாதிரியே எல்லாம் எல்லாத்தையும் நல்லா அன்பா பழகுறாங்க. இதே மாதிரி இந்த கோயில் இருக்கிறத நீங்க வந்து வெளிச்சத்துக்கு நிறைய கொண்டு போகணும். ஆர்டிவின் சார்பாக இங்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நம்ம டிவியில ஒளிபரப்பு செய்வோம் என்பதை உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொள்கிறேன். அனைத்து பக்தர்களுக்கும் சாய்பாபாவின் ஆசி கிடைக்க நான் சாய்பாபா வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.